இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு வந்து தமிழ்ல டைப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனா தமிழ்ல டைப் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு எல்லாருமே வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கிட்டு தான் வரோம். ஸோ மெட்ரிக், சிபிஎஸ்சி அப்படின்னு பல விதமா போயிட்டு இருக்கும். தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு வேணா தமிழ் ஈஸியா இருக்கலாம். பட் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு, ஒரே சப்ஜெக்ட் தமிழ் படிக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி தமிழ் டைப்பிங் நமக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நம்ம சொல்றது மூலமாவே வந்து டைப் ஆயிக்கும். அப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க பிளே ஸ்டோர்ல. அது என்ன சாஃப்ட்வேர்? வெறும் பேசினாவே தமிழ்ல டைப் ஆகுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க எல்லாருமே. ஸோ அந்த பிரத்யேகமான அப்ளிகேஷனுடைய விஷயங்களை தான் இன்னைக்கு இருக்கிற இந்த பிரத்யேகமான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது தமிழில் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக வாய்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆகிறது. ஸோ அது எப்படி ஆகுது, அந்த அப்ளிகேஷன் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கான இந்த பிரத்யேகமான டவுன்லோட் லிங்க், அந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக தெரிவிக்கப்படும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபோர் வி தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். பிளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுங்க தமிழ் வாய்ஸ் கீபோர்டு அப்படின்ட்டு. இதில் உங்களுக்கு 4வது ஆப்ஷனாக வருது தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண அப்ளிகேஷன் தமிழ் வாய்ஸ் கீபோர்ட். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட்டிங்ஸ் படி பார்க்கும்பொழுது 4 மேலே தான் உங்களுக்கு ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல ஆப்ஷன். ஆடு கூட அதிக அளவில் வரதில்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே மாதிரி ஆகும். ஸோ இது வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஹோமில் போனீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ், டிஃபால்ட்டான இன்புட் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டான லாங்குவேஜ் இங்கிலீஷ், இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வாய்ஸ் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேப்சலைசேஷன் இருக்குது. அதே மாதிரி டபுள் ஸ்பேஸ் ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வைப்ரேட் ஆன் கீ பிரஸ், சவுண்ட் ஆன் கீ பிரஸ், பாப்அப் ஆன் கீ பிரஸ், வாய்ஸ் இன்புட் கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வாய்ஸ் இன்புட் கீ மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் தமிழில் பேசும்பொழுது உங்களுக்கு டைப் ஆகும். ஸோ இப்போ பேக் வந்துடலாம். தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆஃப் தீம்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான தீம்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் தீமை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் கொடுத்துருங்க. கஸ்டம்ஸ் இன்புட் ஸ்டைலும் இருக்குது. உங்களுக்கு ஜெர்மனில் வந்து குவாட்ரி கீபேட், ஃப்ரெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ்ட் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப்லேயே கொடுத்துருவாங்க கீ பாப்அப், டிஸ்மிஸ், டிலே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அதே மாதிரி வந்து லாங் டிலே வந்து பார்த்தீங்கன்னா 300 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. எமோஜி ஃபார் ஃபிசிக்கல் கீபோர்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. உங்களுக்கு இதில் தவிர்த்து வேறு ஏதாவது கீபோர்ட்ஸ் வேணும் அப்படின்னா இவங்களுடைய ப்ராடக்ட்டில் உங்களுக்கு நிறைய கீபோர்ட்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாய்ஸ் டைப்பிங் கீபோர்ட் தமிழ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி இப்போ நீங்கள் யாருக்காவது மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ இந்த பிளிங்கிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. டேப் டு பாஸ் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, இங்கே நீங்கள் பேசலாம். நான் நாளை வருகிறேன். டேப் டு பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுவும் வந்துருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வேறு ஏதாவது ஏடாகூடமாக பேசணும் அப்படின்னா அதுவும் எடுத்துக்கும். தமிழாளுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபோர் வி தமிழ்.
க்ளோஸாக வச்சு டைப் பண்ணோம் பேசணும் அப்படின்னா கரெக்டாக கிளியராக உங்களுக்கு வந்து டைப் ஆகிடும். இல்லை க்ளோஸாக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி பேசணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் ஆகும். நம்ம அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணுறது மாதிரி இருக்கும். ரொம்பவே ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்றது யூஸ் பண்ணிக்க. எமோஜி டேபும் இருக்குது. ஸோ இங்கே போய்ட்டு உங்களுக்கான எமோஜிஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தா இந்த தமிழ் டைப்பிங், அதாவது தமிழ் டைப்பிங்கிறத விட தமிழ் வாய்ஸ் டைப்பிங் கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இதில் என்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்களும் மைண்டில் வச்சுக்கோங்க, நானும் மைண்டில் வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், ஆல் பட்டன் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான சூப்பரான அப்ளிகேஷன் ரிவ்யூ வீடியோவோட மீண்டும் நல்ல சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். Until Vijay, bye bye, see you, have a nice day.